1, 2 வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். அல்லேலூயா. அப்படி நாம மகிமைப்படுவதாக. இந்த அருமையான அந்த கால வேளையிலும் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற நம் நடுவே நம்முடைய தேவன், நம்முடைய ஆராதனையை விரும்புகிறவர், துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே வசனத்திலே சொல்லப்படுகிறது, இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. ஆண்டவருடைய ஒரு விருப்பம் இஸ்ரவேல் தேவனை சார்ந்திருக்கணும், தேவனை பற்றி கொண்டிருக்கணும். அந்த இஸ்ரவேல் எப்பொழுதும் ஆசீர்வாதமாய் இருக்கத்தக்கதாக தேவனை சார்ந்து தேவனோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். இந்த ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல நாம் ஆரம்பத்திலிருந்து நாம் வாசித்து வரும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்க்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகினவர்களாய் காணப்பட்டார்கள், கர்த்தரை விட்டு தூரம் போனவர்களாய் காணப்பட்டார்கள். இந்த ஜனங்களிடத்துல 2 விதமான பாவங்கள் இருந்தது. வாசித்து பாருங்க. ஓசியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் அவர்களை தண்டிக்க விரும்புகிறேன். அவர்கள் செய்த 2 வித பாவங்களின் நிமித்தம் கட்டப்படும் போது ஜனங்கள் அவர்களுக்கு விரோதமாய் கூடுவார்கள். ஆமென். அல்லேலூயா. இங்க வாசிக்கிறோம், அவர்கள் செய்த 2 விதமான பாவங்கள். இஸ்ரவேலிடத்துல 2 விதமான பாவங்கள் இருந்தது. அல்லேலூயா. அது என்ன பாவம் அப்படி நீ கவனிச்சீங்கன்னா, எரேமியாவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். அல்லேலூயா. 2 விதமான தீமைகளை அல்லது பாவங்களை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்கிறதை பார்க்கிறோம். இந்த இஸ்ரவேல் என்பது யார்? கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தரை நம்புகிற ஜனங்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், கர்த்தரிடத்திலிருந்து வாக்குத்தத்தம் பெற்ற மக்கள். அல்லேலூயா. இந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ திரும்பணும், நீ என்னிடத்துல நீ திரும்பணும் என்று அந்த ஜனங்களை குறித்து அக்கறை கொண்டவராய் அந்த ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஜனங்கள் 2 விதமான பாவங்களை செய்கிறார்கள். ஒன்று, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய கர்த்தராகிய தேவனை விட்டு விட்டார்கள். அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை மறுபடியும். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய
ஊற்றாகிய ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். என்னை விட்டு விட்டார்கள். அவர் முதலாவது இந்த இஸ்ரவேல் ஜனங்களில் இருக்கிற ஒரு பெரிய பாவம் என்னன்னா, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய ஆண்டவரை விட்டு விட்டார்கள். ஆண்டவரை விட்டு விலகினார்கள். யோவான் சுவிசேஷத்துல 4ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது அங்கே சமாரியா ஸ்திரீனிடத்துல ஆண்டவராகிய கர்த்தர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த ஸ்திரீ கிணற்றின் அருகே வந்து அந்த கிணற்றில் உள்ள தண்ணீரை மொண்டு கொள்ளும்படியாக அந்த சமாரியா ஸ்திரீ வந்து அந்த இடத்துல தண்ணி மொண்டு கொள்ளுகிறவளாய் இருக்கிறார். அந்த நேரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கிணற்றின் அருகே அவர் உட்கார்ந்திருக்கிறார். இந்த ஸ்திரீயை பார்த்து அவன் ஸ்தோத்திரம் குடிக்க தண்ணீர் கேட்கிறார். அப்படியே அந்த ஒருவருக்கு அந்த சம்பாஷணைகள் எழும்புகிறதை பார்க்கிறோம். அந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து சொல்லுகிறார். ஜீவ தண்ணீரை குறித்து அந்த ஸ்திரீயோடு பேசுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது என்று வாசிங்க அந்த வசனத்தை. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. ஒரு காலம் தாகம் உண்டாகாது. அல்லேலூயா. அதுக்கு முன்னுள்ள வசனத்தை வாசிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ தாகம் உண்டாகும். ஒரு கால தாகம் உண்டாகாது. ரெண்டு விதமான தண்ணீரை பார்க்கிறோம். ஒன்று ஜீவ தண்ணீர், இன்னொன்று வெறுமையான தண்ணீர். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் கொடுக்கிற ஒரு தண்ணீர், அது ஜீவன் கொடுக்கக்கூடிய, ஜீவனை உண்டாக்கக்கூடிய ஒரு தண்ணீர் என்று சொல்லி நாம் இங்கு பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுக்கிற ஒரு ஜீவ ஊற்றாய் அவர் காணப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் ஜீவனை கொடுக்கிறவர். அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவர். நித்திய ஜீவனை தருவேன் என்பதை அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. இந்த ஜீவ ஊற்றாகிய இந்த ஆண்டவரை இந்த ஜனங்கள் விட்டு விலகிறவராய் மாறி போனார்கள். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நான் வாசிக்கும் போது அங்கே சொல்லுகிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டியது அவசியம். ஆண்டவர் நம்மில் எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். நாம் ஆண்டவரை நெருங்கி வாழணும். நாம் ஆண்டவரோடு ஜீவிக்கணும். ஒரு சபையை குறித்து ஆண்டவர் அது மணவாட்டி என்று, மணவாளனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நியமிக்கப்பட்ட மணவாட்டியாக சபையை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஒரு மணவாளனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு மணவாட்டி எப்படி மணவாளனோடு கூட அவள் சேர்ந்து காணப்படுவாளோ, அதே போல சபையானது தேவனை சேர்ந்து, தேவனை சார்ந்து, தேவனோடு வாழ வேண்டியது அவசியமாயிருக்கிறது.
இந்த காலங்களிலே ஆண்டவரை விட்டு விலகக்கூடிய மனதுடையவர்கள் எத்தனையோ பேர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ஆராதனைக்கு முழு இதயத்தோடு வந்திருக்கணும்னு தெரியாது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பது கர்த்தருடைய நாள். அந்த நாளில் நாம் கர்த்தரோடு இருக்க வேண்டும் என்பது நல்லா தெரியும். தெரியாதவங்க கை வசந்து பார்க்கலாம், காரணமே இல்லை. ஹல்லேலூயா. இந்த ஞாயிற்றுக்கிழமைன்றது கர்த்தருடைய நாள், அப்படிதான். இந்த நாளில் நாம் கர்த்தரோடு இருக்கணும், கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளணும், கர்த்தரோடு இருக்கணும் அப்படின்றது நல்லா தெரியும். ஆனா எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து, அந்த ஞானஸ்தானம்ன்றதே தேவனோடு கொள்ளுகிற உடன்படிக்கை. ஹல்லேலூயா. அப்படி ஞானஸ்தானம் எடுத்து அநேகர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை தவறி போகிறத பார்க்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை தவறி விடுகிறத பார்க்கிறோம். அநேக சாக்குவாக்குகளை சொல்லி ஆராதனையை விட்டு விடுகிறத பார்க்கிறோம். உண்மையாக அது தேவனுக்கு துக்கம் உண்டாக்குகிற ஒரு காரியம். ஏன்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரோடு இருக்க வேண்டியவங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டியவங்க. வசனம் சொல்லுது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள். ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை வாங்கி இருக்கிறார். நாம் சத்துருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாய் இருந்தோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ தம்முடைய இரத்தத்தை கிரயம் செலுத்தி நம்மை வாங்கி இருக்கிறார். எதற்கு? அவரை மகிமைப்படுத்துவதற்காக. ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிப்பதற்காக. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின அவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மகிமைக்காக. ஹல்லேலூயா. அவை நாம் நமக்கு சொந்தம் இல்லைங்க. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள். ஹல்லேலூயா. நம்முடைய ஆவி, ஆத்ம, சரீரம் முழுவதுமே ஆண்டவருக்காய் செயல்பட வேண்டும். ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். ஆண்டவருக்காய் கிரியை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஆனா இன்னைக்கு நடக்கிறது என்ன? நாம் ஆண்டவரை விட்டு விலகி ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாதபடிக்கு நாம் விலகி விலகி போகிறவர்களாக இருக்கிறோம். சரியான ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? வேத வாசிப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? அப்படி இருந்தாலும் அதை உண்மையான இருதயத்தோடு நம்ம செய்கிறோமா? உண்மையான இருதயத்தோடு நம்ம தேடுகிறோமா? ஹல்லேலூயா. சபைக்கு வர்றோம்னாலே பாஸ்டர் திட்டுவார், அதனாலதான் ஓடி வர்றோம். ஹல்லேலூயா. வாஞ்சையோடு வருகிற எத்தனை பேர், தாகத்தோடு கூட தேவனை தேடுகிற எத்தனை பேர் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்மை ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள், 2 பாவங்களை செய்தார்கள். ஒன்று, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய தேவனை விட்டுவிட்டார்கள். நம்ம நினைக்கிறோம் ஒரு சின்ன காரியம் தானே, ஒரு சின்ன தவறு தானே, ஒரு ஞாயிற்றுக்கிழமை தானே நம்ம சர்ச்சுக்கு போகல, ஒரு நாள் தானே நம்ம பைபிள் வாசிக்கல, ஒரு நாள் தானே நம்ம ஜெபம் பண்ணல அப்படின்னு நம்ம அந்த ஒவ்வொரு காரியத்தை நம்ம நிர்விசாரமா விட்டுறோம். ஹல்லேலூயா. ஆனா அது அப்படியே நம்மளை கொண்டு போய் எங்கேயோ விட்டுருது. அப்புறம் பாத்தீங்கன்னா சுத்தமான வாழ்க்கையில பைபிள் வாசிக்கிறதுக்கே மனதில்லாம போயிடும், ஜெபிக்கிறதுக்கே மனம் இல்லாம போயிடும், ஜெபிக்கிறதுக்கே டைம் இல்லாம போயிடும். ஹல்லேலூயா. ஜாக்கிரதை வகிக்கணும். ஹல்லேலூயா. எச்சரிக்கையாக இருக்கணும். நாளுக்கு நாள் நாம் தேவனை அண்டிக் கொள்ளுகிறவர்களாய் மாறணும். நாளுக்கு நாள் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்கணும். வேதத்திலே பார்க்கிறோம், ரூத் என்கிறதான ஸ்திரியை குறித்து நல்லா தெரியும்.
ஹல்லேலூயா. இந்த ரூத்துடைய வாழ்க்கையில நீங்க பாருங்க, இவள் ஒரு மோவாபிய ஸ்திரீ. மோவாப் என்று சொன்னாலே கர்த்தருக்கு அருவருப்பானது. அந்த ஜனங்கள் கர்த்தருக்கு அருவருப்பான ஜனங்கள், கர்த்தருக்கு விரோதமான ஜனங்கள். அந்த தேசத்துல பெத்லஹேமில் இருந்து ஒரு குடும்பம் அந்த மோவாப் தேசத்துக்கு போகிறது. ஹல்லேலூயா. அந்த குடும்பத்தோடு கூட இந்த மோவாப் ஸ்திரீ ஆகிய ரூத் வாழ்க்கைப்படுகிறத பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நகோமியுடைய குடும்பத்துக்குள்ளாக ஒரு மருமகனாய் அவள் உள்ளே நுழைந்து வருகிறாள். ஹல்லேலூயா. இந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பம், ஒரு தேவ சபை என்று சொல்லலாம். இந்த சபைக்குள்ளாய் இந்த ரூத் கடந்து வருகிறதை பார்க்கிறோம். இந்த ரட்சிக்கப்பட்ட குடும்பத்திற்குள்ள அவள் கடந்து வருகிறாள். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த குடும்பத்திற்குள்ள வந்த இவளுக்கு பாத்தீங்கன்னா அங்கே ஒரு நஷ்டம் தான் உண்டாகிறது. தன் புருஷனை இழந்து போகிறாள். விதவையாய், இளம் பிராயத்தில் அவள் விதவையாய் மாறி போகிறாள். ஹல்லேலூயா. இப்பொழுது நகோமி ஒரு தீர்மானம் பண்ணுகிறாள், தான் விட்டு வந்த பெத்லெஹேமுக்கு திரும்பி போக வேண்டும் என்று. தன் மருமக்களோடு பேசுகிறாள், நீங்கள் உங்களுடைய தகப்பன் வீட்டுக்கு போய்விடுங்க. ஹல்லேலூயா. உடைய தகப்பன் வீட்டுக்கு போய்விடுங்க, உடைய பெற்றோரிடத்துல போயிடுங்க, அவங்க உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு தருவாங்க. என்னோடு இருக்கிறது வரைக்கும் வாழ்க்கையில கண்ணீர் வேதனை, என்னால வேற உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஆகவே நீங்க என்ன செஞ்சிருங்க, உடைய பெற்றோரிடத்துல போயிடுங்க. ஹல்லேலூயா. 2 மருமக்கள் 2 பேரும் சொன்னாங்க, நாங்க போக மாட்டோம். ஹல்லேலூயா. கடைசியா ஒரு மருமகள் போய்விட்டார். ஆனால் பைபிள் சொல்லுது, ரூத்தோ மாமியாரை பற்றி கொண்டாள். ஹல்லேலூயா. இந்த ரூத் பாருங்க, அவருடைய மாமியார் அப்படியே பற்றி கொள்ளுகிறார். அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ரூத் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். ரூத்துக்கு பாருங்க, இந்த குடும்பத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இவள் நிறைய காரியங்களை, தேவனை பற்றிய நிறைய விஷயங்களை இவள் அறிந்து கொள்ளுகிறாள். சத்தியத்தை அறிகிறாள். யார் உண்மையான தெய்வம், யார் உண்மையான தெய்வம், யார் ரட்சகர், சத்தியத்தை அவள் இந்த குடும்பத்துக்குள்ள வந்த உடனே அவள் அறிந்து கொள்ளுகிறவளாக இருக்கிறாள். இங்க பைபிள் சொல்லுது, ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்படின்னா அவள் கேட்ட அந்த சத்தியத்தை அப்படியே விடாமல் பற்றி கொள்ளுகிறாள். அவள் கேட்ட ஆண்டவருடைய வார்த்தையை விடாமல் பற்றி கொள்ளுகிறாள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வார்த்தைகளை, எவ்வளவு வார்த்தைகளை அப்படியே விட்டு விலகிறோம். அந்நிய ஸ்திரீயான, மோவாப் ஸ்திரீயான ரூத் இந்த குடும்பத்துக்குள்ள வந்த பிறகு அவ கேட்ட அந்த வார்த்தையை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுகிறத பார்க்கிறோம். அந்த வார்த்தையை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, கீழே வாசிங்க. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஆமென். ஹல்லேலூயா. மாமியாரிடத்தில் சொல்லுகிறார், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேசவே வேண்டாம். ஹல்லேலூயா. நான் உம்மை விட்டு நான் உங்களை பற்றி கொண்டாச்சு. இதுக்கப்புறம்
நீ போன்னு சொல்லி ஒரு வார்த்தை பேச வேண்டாம். உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். எவ்வளவு உறுதியா இருக்கிறாங்க ரூத், எவ்வளவு கர்த்தருடைய வார்த்தையில எவ்வளவு உறுதியாய் நிற்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் எவ்வளவு உறுதியா நம்ம ஆண்டவருடைய வார்த்தையில நிற்கிறோம்? நம்ம கேட்கிற சத்தியத்துல எந்த அளவு உறுதியாக நிற்கிறோம்? அல்லேலூயா. நாம் ஆண்டவரை விட்டு விலகுவது மிகப்பெரிய பாவம். அல்லேலூயா. கர்த்தரை விட்டு விடுவது, ஜெபிக்காமல் இருப்பது, ஜெபத்தை மறந்து போவது, ஆலயத்துக்கு வராமல் இருப்பது, அல்லேலூயா, அது கர்த்தரை விட்டு விலகிற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போகக்கூடியதாக இருக்கிறது. அது பாவம். அது ஆண்டவருக்கு துக்கத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம். அல்லேலூயா. தேவனை பற்றிக் கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த ரூத்தை பாருங்க, அவர் விட்டு விடாதபடி, விட்டு விலகாதபடிக்கு அப்படியே இருக்க பற்றிக் கொண்டார். அல்லேலூயா. தொடர்ந்து பாத்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன், யோசுவா போவாஸ் இந்த ரூத்தை வாழ்த்துகிறத பார்க்கிறோம். அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் செட்டைகளுக்குள்ளே வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு என்று சொல்லி அவளை வாழ்த்துகிறதை பார்க்கிறோம். பிள்ளைகளை, இந்த ரூத் உறுதியாயிருந்து அவருடைய செட்டைகளின் கீழே வந்துச்சா. இதுவரைக்கும் மோவாபில இருந்த ஸ்திரீ இப்பொழுது இஸ்ரவேல் தேசத்திற்குள்ள வந்து பெத்லெஹேமில வந்து அந்த தேவனுடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்துட்டா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கை பாருங்க, தொலைந்து போன வாழ்க்கை, இழந்து போன வாழ்க்கை. இனி அவ்வளவுதான், இனி என் வாழ்க்கையில ஒரு நன்மை இல்லை, ஒரு பிரகாசம் இல்லை, இனி எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை என்று நினைத்திருப்பார். ஆனால் அவருடைய செட்டைகளின் கீழே வந்த அவளுக்கு அவள் வெறுமையா ஆண்டவர் அனுப்பல, அவளை உயர்த்தினார், அவளை ஆசீர்வதித்தார், அவளுக்கு ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தார், ஒரு உயர்வான வாழ்க்கையை கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென். அவருடைய பின்னிலைமையை காட்டிலும் அவருடைய முன்னிலைமை ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்துச்சு. நாமும் அவரை அண்டிக் கொள்ளும் போது நம்முடைய எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாக வைப்பார். நாம் அவரை அண்டிக் கொள்ளும் போது அவர் நமக்கு நன்மையை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், ஆமென், ஸ்தோத்திரம், ஒன்று கர்த்தரை விட்டு விலகினார்கள். இரண்டாவது, தாங்களே என்ன செய்வார்கள்? ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கென்று வெட்டி கொண்டார்கள். அல்லேலூயா. தாங்களாகவே தேவனை விட்டு, நான் என்னுடைய பலத்துல நான் சம்பாதிப்பேன், எனக்கு பலன் இருக்கு, எனக்கு ஆரோக்கியம் இருக்கு, அவன் எனக்கு ஞானம் இருக்கு, நான் சம்பாதிப்பேன் சொல்லி தன்னுடைய பலத்தை சார்ந்திருக்கிற மக்கள், அல்லேலூயா, தன்னுடைய பலத்தை சார்ந்து பாத்தீங்கன்னா 2ஆம் வசனத்தை வாசிங்க. 2:3. சாரி, 13ஆம் வசனம் 1-2 வாசிங்க. ஓசியாவின் புத்தகம் 13:1-2. எப்பிராயீம் பேசினபோது நடுக்கம் உண்டாயிற்று, அவன் இஸ்ரவேலிலே மேன்மை பெற்றான். வாசிங்க. எப்பிராயீம் பேசினபோது நடுக்கம் உண்டாயிற்று, அவன் இஸ்ரவேலிலே மேன்மை பெற்றான், அவன் பாகால் விஷயத்தில் குற்றம் செய்து மடிந்து போனான். சரி, அப்படியே வைங்க. 3ஆம் வசனம், இந்த 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துக்கு வாங்க.
எங்கள் கைகளின் கிரியைகளை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவர் உம்மிடத்தில் இரக்கம் பெறுவான் என்று சொல்லுங்கள். ஆமென். அல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா இவங்க தங்களுக்கென்று தொட்டிகளை வெட்டி கொள்ளுகிறாங்க. எப்படிப்பட்ட தொட்டிகளை வெட்டி கொள்ளுகிறாங்க அப்படின்னா, அசீரியாவின் மேல் தங்களுடைய நம்பிக்கை வைக்கிறார்கள். அல்லேலூயா. இவர்கள் அசீரியாவுடைய அந்த பலத்தின் மேல, அசீரியா அந்த ராஜாக்கள் மேல தங்களுடைய நம்பிக்கை வைக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த அசீரியா தேசத்தின் இந்த சேனை எங்களோடு இருந்தா நாங்க ஜெயிச்சிருவோம், இவர்கள் எங்களுக்கு உதவி செய்தா நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படி என்று தங்களுடைய நெருக்கமான சூழ்நிலையில அவர்கள் கர்த்தரை நம்பாதபடி, தேவனை சார்ந்திராதபடிக்கு அவர்கள் அவன் ஸ்தோத்திரம் இந்த சேனையின் பலத்தை, குதிரைகளின் பலத்தை, ரதங்களின் பலத்தை அவர்கள் சார்ந்து நிற்கிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அல்லேலூயா. இந்த ஜனங்கள் பாத்தீங்கன்னா இந்த அசீரியாவின் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க. அவங்க அவர்களுடைய அந்த குதிரைகள் மேல நம்பிக்கை வைக்கிறவர்களாய் மாறுகிறார்கள். அல்லேலூயா. தங்களுக்காக தொட்டிகளை வெட்டி கொள்ளுகிறார்கள். ஜீவவுட்டாகிய தேவனை விட்டு தாங்களே என்ன செய்றாங்கன்னா, அவை ஸ்தோத்திரம் தண்ணீர் இல்லாத தொட்டிகளை தங்களுக்காக வெட்டி கொள்ளுகிறார்கள். நம்முடைய பலத்துல நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. நம்முடைய பலத்தினால இதை சாதிக்க முடியாது. அல்லேலூயா. இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதித்தது இது என்னுடைய ஞானம், என்னுடைய பலன் என்று சொல்ல முடியாது. வேதம் சொல்லுகிறது, இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கு பலன் கொடுக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. நாம் ஒவ்வொரு நாளும் வேலை செய்வதற்கு பலன் கொடுக்கிறவர் கர்த்தர். நாம் ஒவ்வொரு நாளும் அவன் ஸ்தோத்திரம் நமக்கு அவன் சம்பாதனை கொடுக்கிறவர் ஆண்டவர். அவருடைய கிருபை நம்மளை ஒவ்வொரு நாளும் தாங்குது. ஒவ்வொரு நாளும் நம்மளை ஜீவனோடு காக்கிறார் அல்லவா. அல்லேலூயா. இந்த உயிர் இல்லைன்னா எப்படி நம்ம சம்பாதிக்க முடியும்? அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இந்த சுவாசம் விடுறோமே அவருடைய கிருபை தானே. பைபிள் சொன்னா நிர்மலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. அந்த கிருபை இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே இல்லை. என்னைக்கோ நம்ம நிர்மலமாக இருப்போம். இன்னைக்கெல்லாம் நம்ம இங்க இந்த இடத்துல நம்ம இருந்திருக்கவே மாட்டோம். அப்படி இருக்கும் பட்சத்துல அல்லேலூயா, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, அவருக்கு கொடுக்க வேண்டிய அவன் மரியாதையை, அவருடைய சமூகத்துல இருக்க வேண்டிய அந்த சமயத்தை இன்னைக்கு நாம் வேறு விதத்துல அவரை விட்டு நாம அவன் நமக்கு தொட்டிகளை, வெடிப்புள்ள தொட்டிகளை நம்ம என்ன செய்கிறோம்னா அவன் வெட்டி கொள்ளுகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ திரும்பி இஸ்ரவேலே, நீ திரும்பி. நம்பிக்கை முழுவதும் உன்னுடைய பலத்தின் மேல் சார்ந்திருக்க வேண்டாம். உன்னை நீ நம்ப வேண்டாம். உனக்கு இருக்கிற அவன் ஆஸ்திகள் மேல் நம்பிக்கை வைக்காத. உனக்கு நல்ல வேலை இருக்கு, நல்ல ஞானம் இருக்கு, நல்ல அவன் நான் நல்ல இது பண்ணுவேன் அவன் என்று சொல்லி உன் மேல நம்பிக்கை வைக்காத. நீ கர்த்தரை சார்ந்திரு, கர்த்தர் மேல நம்பிக்கை வை. நீ கர்த்தரிடத்துல திரும்பு. ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை, நீதான் எனக்கு எல்லாம் என்று அவரே சார்ந்திருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. சொல்லுகிறது, அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் அர்த்தம் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. கர்த்தரை அண்டிக் கொள்வோம், கர்த்தரை நெருங்கி ஜீவிப்போம், கர்த்தரையே சார்ந்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படி எழுந்து நிற்போம், ஒரு பாடலை பாடுவோம், கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்கலாம். நீ
செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உன் வேளைக்காக காத்திருக்க எனக்கு தந்தருளும். உன் வேளைக்காக காத்திருக்க எனக்கு தந்தருளும். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. என்னோடு சொன்ன வார்த்தை எனக்காக என்னோடு சொன்ன வார்த்தை எனக்காக நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீ என் முன்னாய் நடந்து செல்வி. தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீ என் முன்னாய் நடந்து செல்வி. எனக்காக ஆயத்தம் பண்ணியதை என் கண்ணால் காணச் செய்வி. எனக்காக ஆயத்தம் பண்ணியதை என் கண்ணால் காணச் செய்வி. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உன் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். உன் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, மகத்துவமான நல்ல பிதாவே, அடியானது நல்ல வேளை எங்களோடு நீர் இருந்து எங்கள் ஆராதனை மகிமை பெற்றதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவா ஸ்தோத்திரம். நாளில் நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் எப்பொழுதுமே சார்ந்திருக்க உடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் காணப்பட
தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தவர்கள். நீ பெரியவர், ஒருபோது உம்மை விட்டு நாங்கள் விலகாதவர்கள். இயேசுவா, உம்மிடத்திலே நாங்கள் திரும்பி ஆண்டவரே, ஹல்லேலூயா, உம்மை சார்ந்து நிற்க உதவி செய்யும். உம்மை நெருங்கி வந்த உடைய சட்டைகளுக்கு அடைக்கலமாய் வந்த அந்த ரூத்துடைய வாழ்க்கை நிறைவான பலனை கர்த்தர் நிரப்பி நிறையா. உமக்கு கோடி நன்றி இயேசுவா, ஸ்தோத்திரம். அன்னைக்கு ரூத்துடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்த ஆண்டவர், உடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்த ஆண்டவர், உடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க போதுமானவராய் இருக்கிறார். எங்கள் சூழ்நிலை மாற்றி அமைக்க போதுமானவராய் இருக்கிறார். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார். ஒவ்வொருத்தர் மேலும் உடைய இரக்கம், உடைய தயவுடைய காருண்யம் இறங்கி வரட்டும். ஆசீர்வதிங்க. இந்த இடத்துல வரும்போது என்ன நோக்கத்தோடு வந்தார்களோ கர்த்தர் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க ராஜா. அவருடைய வேதனைகள், அவருடைய கண்ணீர், அவருடைய பிரச்சனைகள், ஆண்டவர் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி, அவருடைய பலவீனங்கள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் விடுதலை தந்து ஒரு தெய்வீக ஆரோக்கியத்தினால், ஒரு தெய்வீக சுகத்தோடு பிள்ளைகளை நீர் ஆமென் ஹல்லேலூயா நடத்தி செல்லுடைய சமூகத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். நீர் நடத்தும் பிள்ளைகளுடைய வேலைகளை ஆசீர்வதிங்க, கைப்பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. குடும்பங்களின் நன்மைகள் நடைபெறட்டும். குடும்பங்களை கர்த்தாவை எதிர்பார்க்கிற நன்மைகளை கர்த்து நீ கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். குறைபாடுகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா தீய சக்திகளை கர்த்தர் நிர்மூலம் பண்ணுங்க. உடைய பாதுகாப்புடைய பிள்ளைகளை கட்டளையிடப்படுவதா இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் கூட இருந்து வல்லமை விளங்குச்சு. இயேசு கிறிஸ்துவின் அன்பார்ந்த நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமையுடைய பரிசுத்த ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் ஸ்நேகம் இன்றும் இன்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட நிலையாய் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். God bless you.